Hi. ஓப்பன் போர்ஸ் இந்த ஓப்பன் போர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் போர்ஸ் எதனால் வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈவன் எனக்குமே வந்து நிறையா ஓப்பன் போர்ஸ் இருந்தது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோ அதிகமான ஓப்பன் போர்ஸ் எதனால் வந்ததுன்னா எனக்கு பர்டிகுலராக இன்ஃப்ளமேட்டிவ் ஆக்னி. ஸோ ஆக்னி வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி நிறைய முகம் ஃபுல்லாக ஃப்ளையர் ஆகி புண்ணாக மாறி அந்த ஸ்காரு அந்த புண்ணு அந்த மார்க்ஸு எல்லாம் சரி செய்யறதுக்குள்ளாரையே வந்து அடுத்தது ஓப்பன் போர்ஸுங்கிற ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. மோஸ்ட்டாக வந்து போஸ்ட் இன்ஃப்ளமேட்டிவ் ஆக்னிக்கு அப்புறம் இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக ப்ராம்ப்டாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ். ஸோ நம்ம ஒரு சேஃப்டி எல்லாம் பண்ணாமல் நம்ம சன்னில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனாலையுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ரொம்ப ப்ராம்ப்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங்னால. ஸோ நம்மளுக்கு ஏஜிங்னால நம்ம ஃபேஸில் நிறைய கொலாஜன் ப்ரொடக்ஷன் நேச்சுரலாகவே உருவாகும். ஸோ அது வந்து ஏஜிங் ப்ராசஸ்னால கொஞ்சம் கம்மியாக உருவாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபேஸில் எலாசிட்டி இருக்காது. ஸோ அது இல்லாமல் அந்த டைட்னஸ் வந்து இருக்கு. டைட்னஸ் இல்லாத போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பன் போர்ஸ் ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். இன்சைட் அண்ட் அவுட் சைட் உள்ளேயும் நிறைய தண்ணி குடிக்கணும், வெளியிலும் மாய்ஸ்சரைசர்லாம் போடணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து நல்லாவே வந்து ரிலீஃப் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறத்துலேருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு ஓப்பன் போர்ஸுக்கு முக்கியமான சில விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இதுவரையும் ஃபாலோ பண்ணனா கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயம். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓப்பன் போர்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டோனர் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ ப்ளம் பிராண்டில் இருக்கிற இந்த நியாசினமைட் டோனர் வந்து யூஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் மார்னிங் அண்ட் நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஈரப்பதம், அதாவது 50% முகத்தை தொடச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஓப்பன் போர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ஸோ ஓப்பன் போர்ஸுக்கு இருக்கிறவங்க இந்த ஒரு டோனரை பர்டிகுலராக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணது. ஸோ ஆக்னி இருக்கும்போது, இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லைங்கிறனால ஸோ நான் அனாவசியமாக எதையுமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 சீரமுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை 2 கேட்டகரியாக வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 25 இருக்கவங்க. ஸோ இந்த காலேஜ் போகிறவங்க, இந்த அண்டர் 25 இருக்கிறவங்க, ஜாப் போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்க்கான ஒரு சீரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ரொட்டீன்ஸ்லலாம் வந்து இந்த சீரம் வந்து லேயரிங் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறையா பேர் பண்ணிட்டும் இருக்கிறீங்க இப்போவுமே. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாலிசிலிக் ஆசிடும் நியாசினமைடும் காம்போவாக லேயரிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு குயிக் ரிசல்ட் வந்து இருக்கும். குயிக்னா 1-2 நாள் இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகும். ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களோட போர்ஸ், அதாவது கிளாகில் இருக்கிற போர்ஸை வந்து பிரேக் பண்ணி அதை க்ளீன் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்கிற எல்லா அந்த டர்ட் அண்ட் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு என்ஹான்ஸ்டாக ஒரு கிளியரான போர்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க இந்த நியாசினமைட் யூஸ் பண்ணும்போதும் நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் காம்போவாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ நான் இதை ஆக்னிக்குமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஆக்னியோட இந்த ஓப்பன் போர்ஸ் இருந்தாலும் இல்லை வெறும் ஓப்பன் போர்ஸ் இருந்தாலோ சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் நியாசினமைட் 1/1 லேயரிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் இருக்கும். நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற சாலிசிலிக் ஆசிட். ஸோ இது வந்து டாக்டர் ஷீத்தோட சாலிசிலிக் ஆசிட் 2% இருக்கிற சாலிசிலிக் ஆசிட். ஸோ இது வந்து மினிமலிஸ்டோட நியாசினமைட் சீரம். ஸோ 5% இருக்கிற நியாசினமைட். ஸோ 5% இருக்கிற நியாசினமைட் சீரம். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நான் சொன்னேன் காம்போவாக யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது லேயரிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் இது 2-3 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ட்ராப்ஸ் விட்டு முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி 2-3 ட்ராப்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்கின்குள்ளே நல்லா இறங்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியாசினமைட் சீரம். ஸோ இந்த நியாசினமைட் சீரமும் நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர் பண்ணுறோம் மேலே. சாலிசிலிக் சீரம் வந்து லைட்டாக வாட்டரியாக தெரியும். ஸோ இந்த நியாசினமைட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்தாலோ இல்லைனா வந்து ஆக்னி இருந்தாலோ இல்லைனா வந்து அன்இவன் ஸ்கின் ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும் ஆயில் ஆக்னி ரிலேட்டடாக. ஸோ அதுவுமே க்யூர் ஆகும், இந்த ஓப்பன் போர்ஸுமே நல்லா வந்து க்யூர் ஆகும். நீங்கள் வந்து 20லேருந்து 25 இல்லைனா 18லேருந்து 25க்குள்ளே வயசில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு காம்போவான சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கும் இன்னொரு சீரம் வந்து இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரியே டெர்மாகோவில் சாலிசினமைட்னு ஒரு சீரம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் வந்து இப்போ கிளியரிங் சீரம்னு ஃபிக்ஸ் டெர்மாவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த டீகன்ஸ்ட்ரக்ட்லேயும் இந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாம் இருக்குது, கிளியரிங் சீரம். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து போர் மினிமைசிங் சீரம் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் டைரக்ட் லிங்க்லேயே போய் கூட நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 25க்கு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏஜ்னால வரலாம், ஸ்ட்ரெஸ்னால வரலாம், இல்லைனா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருந்தீங்கனாலும் வெயிட் கெயின்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியலாம். ஸோ இதுக்கு வந்து இதான்னு நம்ம ரீசன் சொல்ல முடியாது. நம்ம டக்குன்னு நல்லாவே இருப்போம், திடீர்னு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்ம வெயிட் வந்து மடமடன்னு ஏறிக்கிட்டே போகும். இல்லைனா வந்து ஏதாவது ஒரு உடம்புல இல்னஸ்க்காக நம்ம மாத்திரை மருந்து சாப்பிடுவோம். ஸோ அதனாலேயும் நம்ம உடம்பு வந்து கிடுகிடுன்னு ஏறிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஏறும்போது நம்ம ஸ்கின்னில் நடக்கிற சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆயிலாக மாற ஆரம்பிக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னாக மாற ஆரம்பிக்கும். இல்லைனா வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கே கூட நிறையா வந்து ஆயில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் ரொம்ப விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து எக்ஸஸ் ஆயில் எக்ஸஸ் சீபம்னால இது வந்து உருவாகுது. நம்ம கிளான்ஸ்லேருந்து இந்த ஆயில் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்ம இதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டா அது ரொம்ப லார்ஜ் போர்ஸாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதனால் ஆக்னி வரும், பிரேக் அவுட்ஸ் வரும். ஏன்னா ஓப்பன் போர்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும்போது டர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். இப்போ வந்து நீங்கள் 25 அபோவில் இருக்கீங்க, கன்சீவ் ஆகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலை, ப்ரெக்னென்சியில் இல்லை, ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெட்டினால் தான் கிடையாது, நீங்கள் அதர் பிராண்ட் ரெட்டினால்ஸ் கூட நீங்கள் அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் ரெட்டினால் சொல்கிறேன்னா, ஓப்பன் போர்ஸ் இருக்கும்போது விட்டமின் ஏ ரிச் சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் ஏ நம்மளுக்கு இருக்கிறனால செல்ஸோட டேன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நியூ செல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஏஜிங் ரிலேட்டட் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஸ்மைல் லைன்ஸ், ஸோ அதுவுமே வந்து நல்லாவே குறையும். ஸோ அதுவுமே வந்து விசிபிளாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைலோட ரெட்டினால் சிரம். ஸோ இந்த சிரம்னு தான் இல்லை, நீங்கள் அதர் பிராண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பிகினர் ஃப்ரெண்ட்லிங்கிறனால நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு ஆன்டி ஏஜிங் ரொட்டீனில். ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரீஈக்குவலில் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து டீகன்ஸ்ட்ரக்டில் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து டாக்டர் ஷீத், ப்ளம் இந்த மாதிரி அதர் பிராண்ட்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். மினிமலிஸ்டில் இருக்குது, ஆர்டினரியில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, உங்களுக்கு இப்படி க்ரீம் பேஸில் இருக்கும். நைட்டு ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள், வீக்லி 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து 20s இருந்தாலும் சரி, 18s இருந்தாலும் சரி, 40s இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். டே டைமில் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நான்லாம் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுனால தான் என் ஸ்கின் இப்படி இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க, இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா, எப்படி உங்கள் ஸ்கின்னை வந்து சரி பண்ணீங்கன்னு. டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், டிசிப்ளின்ங்க வந்து நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ டிசிப்ளின்னு. ஸோ எனக்குமே வந்து அப்போ என்ன டிசிப்ளின் இதில் எல்லாம் சொல்கிறாங்களேன்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நம்ம விடாமுயற்சியோட ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். பட் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ நான் போட்டதுக்கப்புறம் இது மேலே மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் போடணும். மார்னிங் நேரத்தில் நமக்கு மாய்ஸ்சரைசர் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நைட்டில் மட்டும் சீரம் அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஸோ இது போக மந்த்லி 2 டைம்ஸ் அது உங்கள் ஸ்கின்னுக்கு கெமிக்கல் பீலிங் ஆர் ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஸ்கின்னில் நேச்சுரலாகவே வந்து டெட் ஸ்கின்ஸ் வந்து பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பாம்பு மேலே தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை வந்து அது பாம்பு ஒரு டைமில் உரிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்லேயும் டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா உருவாகிட்டே இருந்ததுன்னா நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகாது உள்ளார. நீங்கள் எந்த காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் அது உள்ளுக்குள்ளார போகாது, மேலோடையே நின்றுடும். ஸோ அது உள்ள வரையும் போகணுன்னா நம்ம ஸ்கின்னு போர்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சக்கரை தேன் எல்லாம் போட்டு DIY ட்ரை பண்ணுவீங்க, அது ஒத்துக்குச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நோ. இல்லைனா வந்து நீங்கள் கெமிக்கல் பீலிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது போக நிறைய தண்ணி குடிங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாவே உங்களுக்கு எப்படியும் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டுடும். உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, டேக் இட் ஈஸியாக போங்க, நல்லா தூங்குங்க, நல்லா டயட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம்லாம் வந்து ஓப்பன் போர்ஸ்க்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நியாசினமைட் சீரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ இன் ப்ரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் கன்சீவிங் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பாய்.